ரைட். அப்ப இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் சிஸ்டம். சிஸ்டம்டா என்ன? அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை வச்சு நாங்க என்ன சொல்ல போறோம்? கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்ல போறோம். ஆகவே கணனி ஒரு முறைமையாக இருக்குது, கணனியும் ஒரு முறைமை என்று நாங்க சொல்றோம். அதை அடிப்படையாக வச்சு இந்த கணனி முறைமைகள் சம்பந்தமாக, கணனி முறைமை என்றா என்ன, கணனி முறைமையினுடைய அடிப்படை கூறுகள் என்ன, அந்த ஒவ்வொன்றை பத்தியும் நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்கள் விரிவா பார்க்கிறது தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி. ஸோ அதன் அடிப்படையில் முதல் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நாங்க யார சிஸ்டம் என்று சொல்றோம்? நாங்கள் சிஸ்டம் என்று சொல்றது அல்லது முறைமை, நாங்க தமிழ்ல சொல்லக்கல, நாங்க முறைமைன்னு சொல்ல போறோம். நாங்கள் யார முறைமைன்னு சொல்ல போறோம்? முறைமை என்றா என்ன? நாங்கள் சிம்பிளா சொல்றதாக இருந்தால், மிச்சம் நாங்கள் சிம்பிளா முறைமைக்குரிய ஒரு விளக்கத்தை நாங்கள் சிம்பிளா கொடுக்கிறதாக இருந்தால், எதெல்லாம் இன்புட்டை எடுத்து ப்ரொசஸ் பண்ணி எதெல்லாம் வெளியீட்டை தருதோ, எதெல்லாம் இன்புட்டை எடுத்து ப்ரொசஸ் பண்ணி வெளியீடு அவுட்புட்டை தருதோ அது எல்லாமே சிஸ்டம் தான். நாங்கள் இந்த விஷயத்தை 7வது அலகுலையும் நாங்கள் திரும்ப படிப்போம். அப்ப நீட்டா விளங்குங்க. சொல்லுவோம் நாங்கள் இப்ப மனித சுவாச தொகுதி, மனித சுவாச தொகுதி எடுத்தோம்னு சொன்னால் என்ன செய்யுது? ஒட்சிஜனை வந்து இன்புட்டாக எடுத்து அதை ஏதோ ப்ரொசஸ் பண்ணிட்டு என்ன செய்யுது? கார்பனீர் ஒக்சைடை வெளியீடு செய்யுது. அப்ப மனித சுவாச தொகுதியும் என்னது? ஒரு சிஸ்டம் தான். சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? வாஷிங் மிஷின் எடுக்கிறோம் அல்லது ஏடிஎம் மிஷின் எடுப்போம். நாங்கள் ஏடிஎம் மிஷின் எடுத்தோம் என்றால் நீங்க கொடுக்குற உங்களோட ஏடிஎம் கார்டாக இருக்கலாம், அதே மாதிரி நீங்க கொடுக்குற உங்களோட பின் நம்பர், சொந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்புட்டாக எடுத்து ப்ரொசஸ் பண்ணி நீங்க கேஷை கேட்டிருந்தீங்கன்னா என்ன செய்வது? அந்த கேஷை வந்து உங்களுக்கு அவுட்புட்டா தருது. சரிங்களா? அப்ப எதெல்லாம் இன்புட்டை எடுத்து ப்ரொசஸ் பண்ணி அவுட்புட்டை தருதோ அது எல்லாமே முறைமைகள் என்று நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் சிம்பிளா சொல்லலாம். அப்போ நார்மலாக உங்களுக்கு விளங்குது. நாங்கள் பாவிக்கிற மொபைல் போனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, என்ன செய்ய போகுது? அது இன்புட்டை எடுத்து ப்ரொசஸ் பண்ணி அவுட்புட்டை தருது. ஆகவே நாங்கள் அதையும் என்ன செய்யலாம்? நாங்கள் சிஸ்டம் என்று சொல்லலாம். இதுல பிள்ளைகள் எந்த சிஸ்டம் எல்லாம் விளங்குது? ஐடியா நம்ம சொன்னதானே, என்னது? இன்புட்டை எடுத்து ப்ரொசஸ் பண்ணி, சரியா, அவுட்புட்டை தாரது எல்லாமே சிஸ்டம்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிதானே? எந்த சிஸ்டம் எல்லாம் டேட்டாவை இன்புட்டாக எடுத்து, சரிதானே, அதை ப்ரொசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை அவுட்புட்டாக தருதோ அதெல்லாத்தையும் நாங்கள் சொல்ல போறோம்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று கதைக்க போறோம். நான் திரும்ப இதை உங்களுக்கு என்ன செய்வேன்? 7வது வீட்டில் கதப்பன் பிள்ளைகள் உங்களை இதை விலகிக் கொள்ளுங்க. சரிதானே? அப்ப எதெல்லாம் டேட்டாவை இன்புட்டாக எடுத்து ப்ரொசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை இன்ஃபர்மேஷனை அவுட்புட்டாக தருதோ அதெல்லாம் என்னது? இன்ஃபர்மேஷன் சிஸ்டமாக இருக்க போகுது. சரி ஐடியா? அப்ப உண்மையா ஒரு சிஸ்டத்தினுடைய அடிப்படை கூறுகள், பேசிக் கம்போனன்ட்ஸ் யாருன்னு கேட்டால் இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட். ரைட்டா? ஒரு சிஸ்டத்தினுடைய பேசிக் கம்போனன்ட்ஸ் யாருன்னு கேட்டா என்ன சொல்ல போறோம்? இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட். இதான் நான் சொல்ல போற சிம்பிளான ஒரு வரைவிலக்கணம். ஆனால் சிஸ்டம்டா என்னன்றது ஒரு ஒழுங்கான வரைவிலக்கணமும் இருக்குது. சிஸ்டம்டா என்னன்றதுக்கு ஒரு ஒழுங்கான வரைவிலக்கணமும் இருக்குது. அப்ப நான் சொல்றதா சொல்லலாம் பிள்ளைகள், சிஸ்டம் என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக ஒரு திட்டத்தின் அடிப்படையில், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றோடொன்று இணைந்து செயற்படுகிற அல்லது சேர்ந்து செயற்படுகிற கூறுகளோட தொகுப்பு தான், கூறுகளின் தொகுப்பு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்? நாங்கள் சிஸ்டம் என்று சொல்லலாம் ஒரு வரைவிலக்கணமும் இருக்குது. நான் இப்ப இந்த வரைவிலக்கணத்தை நீட்டா விளங்கப்படுத்த போறேன், கேளுங்க. என்னது? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் அடிப்படையில ஒன்றோடொன்று இணைந்து தொழிற்படுகிற கூறுகளோட தொகுப்பை தான் நாங்கள் சிஸ்டம் என்று சொல்ல போறோம் ஒரு வரைவிலக்கணம் இருக்குது. சும்மா யோசிப்பேன். நாங்கள் இப்ப ஸ்கூலை வந்து ஒரு சிஸ்டமா என்ன செய்யலாம்? ஸ்கூலுங்கிறது நாங்கள் ஒரு சிஸ்டமா எடுக்கலாம். ஏன்? இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்னது? மாணவர்களும் ஆசிரியர்களும் நாங்கள் இன்புட்டாக எடுக்கிறோம் என்றால் இந்த ஸ்கூல்ல நடக்கிற ப்ரொசஸ் என்ன? கற்றல் கற்பித்தல் செயற்பாடு ஒரு ப்ரொசஸாக நடக்கும். அந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடு முடிய என்ன வரும்டா? வருவிளைவா அறிவுள்ள ஒழுக்கம் உள்ள மாணவர்கள் வாராங்க எடுத்துக்கொள்ள நாங்கள். அப்ப ஸ்கூலுங்கிறது ஒரு சிஸ்டம். ஏன்? அதுக்கு இன்புட் இருக்குது, அதுக்குள்ள ப்ரொசஸ் நடக்குது, அதுல இருந்து என்ன செய்யுது? அவுட்புட் வருது. இது ஒரு சிஸ்டம். இது நாங்க சொன்ன முதலாவது வரைவிலக்கணத்துல முதலாவது ஐடியாவில் நாங்க எடுக்கிறோம். இப்ப வரைவிலக்கணப்படி பார்ப்போம். இப்ப இந்த சிஸ்டத்துக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்கு? இப்ப பாடசாலையை நாங்க எடுத்தோம்னா அந்த பாடசாலையில அறிவுள்ள ஒழுக்கம் உள்ள மாணவர்களை உருவாக்கணுங்கிறது அந்த ஸ்கூலோட ஒரு நோக்கம்.
அப்ப அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட திட்டம், ஒரு பிளான் இருக்கணும். சும்மா கண்டனமா என்ன செய்யல, ஒரு ஒழுங்கு இருக்கணும் என்ன, எப்படி அதை அடைஞ்சு கொள்றன்றது ஒரு திட்டம் ஒன்று இருக்கும். அந்த திட்டத்தின் அடிப்படையில யாரெல்லாம் அந்த சிஸ்டத்தினுடைய கூறுகளாக இருக்குது. ஸ்கூல் ஒரு சிஸ்டம் எடுத்தோம்னா ஸ்கூல்ல மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகம், அதிபர், பெற்றோர், இவங்க எல்லாம் அந்த ஸ்கூலோட கூறுகளா இருக்கும். இவங்க எல்லாரும் அந்த திட்டத்தின் அடிப்படையில ஒன்றோடு ஒன்று என்ன செய்யணும், இணைஞ்சு வேலை செய்யணும். அதுக்கு பேர் தான் சிஸ்டம் நாங்க சொல்றோம். விளங்குதா பிள்ளையர்? இப்ப மனித சுவாச தொகுதி சிஸ்டமா நாங்கள் எடுத்தோம்னால் என்ன செய்யுது, அது நோக்கம் என்ன, அந்த சுவாச தொகுதிக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக என்ன செய்யுது, இறைவன் அதை படைக்கும் போதே ஒரு ஒழுங்குல படைச்சிருப்பான். அந்த ஒழுங்கின் படி என்ன செய்யுது, ஒரு பிளான்ல என்ன செய்யுது, அது இயங்கி கொண்டு இருக்குது. விளங்குதா அவங்க ஐடியா? அப்ப எந்த சிஸ்டத்தை நாங்கள் எடுத்தாலும் அந்த சிஸ்டத்துக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக என்ன செய்ய போகுது, அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் அடிப்படையில, ஒரு பிளான்ல, ஒரு திட்டத்தின் அடிப்படையில ஒன்றோடொன்று இணைந்து செயற்படுற அந்த கூறுகளோட தொகுப்பத்தை நாங்க என்ன செய்ய போறோம், நாங்கள் சிஸ்டம் சொல்ல போறோம். ஐடியா. அப்ப சிஸ்டம் என்ன ஒரு கன்செப்ட் வந்துட்டா, சோ எல்லாத்தையும் வச்சு எனக்கு உங்களுக்கு சொல்ல இயலுமா, கணனிங்கிறது ஒரு சிஸ்டம். சரிதானே? கம்ப்யூட்டர்னு சொல்றது ஒரு சிஸ்டம். கம்ப்யூட்டருங்கிறது என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நாங்கள் நான் படிக்கிறதுக்கு வாங்கி இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நான் பயன்படுத்த போறேன். அதுக்கு தேவையான இன்புட்டை கொடுத்து அதுக்கு என்ன செய்ய போகுது, நான் எதிர்பார்க்கிற அவுட்புட் என்ன செய்ய போகுது, அது தரப்போகுது. சரிதானே? ரைட். இது ஓகே தானே பிள்ளைகள்? அப்ப இந்த ஐடியா சரி உங்களுக்கு. இப்ப சிஸ்டம்டா என்ன கன்செப்ட் சரி. இப்ப நாங்க பார்ப்போம். பாருங்க, முறைமை. நான் சிம்பிளான வரையறைகள் மட்டும் தான் போட்டிருப்பேன். 7வது நாங்கள் திரும்ப படிக்கிறது தானே, அப்ப அந்த இடத்துல அந்த வரைவு தருவது நான் இங்க சிம்பிளான விஷயம் தான் போட்டிருப்பேன். உள்ளீட்டை பெற்று முறை வழிப்படுத்தி வெளியீடு செய்கிற அனைத்தையும் நாங்கள் என்ன செய்ய போறோம், முறைமைகளாகும். முறைமை நான் சொல்ல போறோம். இப்ப சலவை இயந்திரம், பாடசாலை, உங்களோட சுவாச தொகுதி, உங்களோட என்ன சொல்ற செயல்பாட்டு தொகுதி, மனித உடல் நாங்க மொத்தமா பார்த்தா அது ஒரு சிஸ்டம். விளங்குதா பிரச்சனை? ரைட். இப்ப இங்க என்ன, தரவுகளை உள்ளீடாக பெற்று தகவலை வெளியீடு செய்யற எல்லாமே தகவல் முறைமைகள் நாங்க சொல்ல போறோம். இப்ப கரணிங்கிறது என்ன, கரணிங்கிறது ஒரு சிஸ்டம். எடுபட சிஸ்டம் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டமாக என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. ஸோ அந்த பேசிக் ஐடியாவோட நாங்கள் போக போறோம். இப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு நாங்க போக போறோம். இப்ப நாங்க முதல் பார்க்க போறது கம்ப்யூட்டர் சிஸ்டம்டா என்ன. இப்ப நாங்க நோக்கம் என்ன, கம்ப்யூட்டரை பத்தி நாங்க படிக்க போறோம். அப்ப என்ன செய்யும், கம்ப்யூட்டர் சிஸ்டம்டா என்ன, அது என்னென்ன வகைகள்ல இருக்குது, கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல என்னென்ன கூறுகள் இருக்குதுன்னு நாங்க அப்படியே டீட்டெயில்டா பார்த்துக்கொண்டு போறோம். ஸோ இவ்வளவு விஷயம் ஃபர்ஸ்ட் விளங்கிட்டான்னு சொல்லுங்க எனக்கு முதலாவது. நான் இப்ப என்ன கதைச்சேனுங்கிறது ஃபர்ஸ்ட் விளங்கிட்டான்னு சொல்லுங்க.